கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்த இந்த 2.0 ரிஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆல்மோஸ்ட் 400க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதில வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னா, பொருட்களெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டேன். இந்த ரிஃபார்முக்கு முன்னாடியே செப்டம்பர் 22க்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அது வந்து ஸ்டாக்ல இருக்கு. அத நான் என்ன பண்றது? அதில ஏதாவது ஐடிசிய வந்து நான் ரிவர்ஸ் பண்ணணுமா? ரிவர்ஸ் பண்ண தேவையில்லையாங்கிற பெரிய சந்தேகம் இருக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டிய ஐடிசிய வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆஃப்டர் ரிஃபார்ம் வந்து எந்தெந்த பொருட்களுக்கு வந்து டாக்ஸ் ரேட் வந்து 12% இல்ல 5% இருந்து 0 ஆயிருக்கோ, அந்த பொருட்களுக்கு உண்டான ஐடிசிய நீங்க ரிவர்ஸ் பண்ற மாரி இருக்கும். எக்ஸம்ப்டட் பொருட்கள், அதாவது ஆஃப்டர் ரிஃபார்ம் வந்து எக்ஸம்ப்டட் பொருட்கள் வந்து ஆஸ் ஆன் 21 செப்டம்பர்ல என்ன இருக்கோ, அதுக்கு உண்டான ஐடிசிய நீங்க ரிவர்ஸ் பண்ற மாரி இருக்கும். இதில முக்கியமா நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க 21 செப்டம்பர்ல இந்த எக்ஸம்ப்டட் ஆன கூட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஸ்டாக் எடுத்துட்டு, அந்த ஸ்டாக்ல நீங்க கால்குலேட் பண்ணிட்டு ஒரு ஒர்க்கிங்ஸ் பேப்பர் நீங்க வச்சுக்கங்க. அத பேஸ் பண்ணி நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா, நீங்க ரிவர்ஸ் பண்ணிருவீங்க, ஒரு அமௌண்ட் போட்டு ரிவர்ஸ் பண்ணிருவீங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து எதுக்காக ரிவர்ஸ் பண்ணணும்னு தெரியாம போயிரும். அதனால ப்ராப்பரான ஒரு ஒர்க்கிங் பேப்பர் போட்டுட்டு, அத பேஸ் பண்ணி நீங்க வந்து வச்சுக்கங்க. அது நாளைக்கு ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஸ்டே கனெக்டட் வித் எஸ்கே.